இது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து இதை நிறைவேற்றுவேன் தருவேன் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். அதுதான் இங்கே கூடியிருக்கிறவருடைய கோரிக்கை, முதன்மை கோரிக்கை. புதுசாக ஒன்றும் சொல்லலை. 100 நாளில் நிறைவேற்றி தருவேன். பல மனுக்களை வாங்கி பெட்டிக்குள்ளே போட்டு பூட்டினார், சாவியை தொலைத்து விட்டார். இப்போ நாம தான் உடைச்சி அதை எடுத்து ஒவ்வொரு சொல்ல வேண்டியது இருக்குது. ஐயா நீங்கள் இது சொன்னது தாங்க, நீங்கள் சொன்னது தாங்க. அது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நான் வந்து 100 நாளில் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவேன், நீங்கள் சொன்னது தான். ஆனால் 600 நாட்கள் ஆகியும் அது கிடப்பில் கிடக்கிறது. ஏன்? அதுக்கு தான் இந்த போராட்டம். ரொம்ப குறைஞ்சபட்ச கோரிக்கை. இங்கே பேசிய எனக்கு முன்னாடி பேசின ஐயா கூட இது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு சென்று விட்டால் இது ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற கவனத்துக்கு தெரியாமே இருக்குது. சூரட்டு ஓட்டப்பட்டிருக்குது, பழைய ஒளியில் எல்லாம் போகுது. போராடுறோம்னு பேரணிக்கு அனுமதி கேட்டிருக்குது, பேரணிக்கு நேரம் கொடுத்துருக்குது. கோட்டை நோக்கி பேரணின்னு தெரியுது. கூப்பிட்டு 2 முறை வரை பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. உளவுத்துறை இது தகவல் போகுது. ஆனாலும் அவருக்கு தெரியாது. ஏன்னா முதல்வரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. இங்கே தொழிலாளர்களை விட, போராடுகிற மக்களை விட, பாதிக்கப்படுகிற மக்களை விட முதல்வருக்கு தெரிஞ்சா நடந்திருக்கும். கடவுளுக்கு காது கட்டிருந்தா அந்த காரியம் நடந்திருக்குமா? பல்ல கடவுள் நேரம் வந்து உனக்கு என்ன வர வேணும் கேள், இது கூட தெரியாது. நீ என்ன கடவுள்? மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம என்ன ஆட்சி? அது அதிகாரிகள் சொல்வார்களா? அதிகாரி மேல பழிய போடுறது. மக்களின் பிரச்சனைகளை அதிகாரத்துக்கு எடுத்து செல்லக்கூடாது, எடுத்து செல்ல முடியாத அதிகாரிகள் எதற்கு நிர்வாகத்துக்கு வரணும்? எதுக்கு வரணும்? அதிகபட்ச கோரிக்கையை, எங்களுடைய தேவையை, எங்களுடைய கோரிக்கையை 10 கோரிக்கை இருக்குங்க. இந்த கோரிக்கையை கொண்டு போய் முதல்வர்கிட்ட ஒரு மனுவாக கொடுக்குறோம், அனுமதிங்க. அதுக்கு அனுமதி பெற்று தரல, நேரம் பெற்று தரல. அப்புறம் நீ எங்களுக்கு அகவிலைப்படி உயர்வு தருவது, பிடித்தம் இல்லாமல் ஓய்வூதியம் தருவது, என்ன கொடுமை பாருங்க. இதில் என்ன கொடுமைனா, இது பிறகு 2022 நீங்கள் வந்து இந்த தொகையை வழங்கணும், அகவிலைப்படியே உரிய தொகையை வழங்கணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது, உயர்நீதிமன்றம். உண்மையிலேயே மக்களின் மீது அக்கறை உள்ள ஒரு அரசு என்ன பண்ணணும்? அதை செவிசாய்க்கணும், அதை செயல்படுத்தணும். ஆனால் உடனடியாக போய் உச்சநீதிமன்றத்தில் தடையை வாங்கிடுது. அப்படின்னா கொடுக்கணும்னு நோக்கம் இல்லைன்னு தானே அர்த்தம். கொடுக்கலின் நோக்கம் இல்லை தானே அர்த்தம். இதே போராட்டத்தை டாஸ்மார்க் ஊழியர்கள் செய்தால் உடனடியாக கவனத்தில் எடுத்து நிறைவேற்றுவார். ஏன்னா வியாபாரம் படுத்தணும், அரசாங்கம் படுத்தணும், கவர்மெண்ட்டும் படுத்தணும். ஒரு தம்பி எழுதிருந்தால, அண்ணா குடிச்சா நாம தானே தள்ளாடுவோம், குடிக்கலைன்னா கவர்மெண்ட்டே தள்ளாடிடும். அது மாதிரி இந்த பிரச்சனை வந்து நீதிமன்றத்தில் போய் தடையை வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம வைக்கிற கோரிக்கை, நம்மளுடைய நம்ம போராட்டக்காரர்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, அந்த நீதிமன்ற தடையை திரும்ப பெற்று உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துங்க. அதுதான் சொல்றாங்க. அது நீங்க முதல்வர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. அதுதான் கேட்கறது. புதிதாக ஒரு கோரிக்கை வைக்கல. ரெண்டாவது, மருத்துவ காப்பீடு இல்லை. அது குறிப்பாக முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் இல்லை. ஒரு உடம்பு முடியல, ஒரு போக்குவரத்து தொழிலாளர் நீங்கள் அரசு பணியில் இருந்தீங்கன்னு, அதனாலதான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அரசு பணியில் இருந்ததுனால தான். முதல்ல இவர்களிடம் இருந்து பிடித்த பணத்தை, அந்த தொகை இருக்கல 7000 கோடி, அது எங்க? அந்த காசு எங்கே போச்சு? எங்க காசை எங்ககிட்ட கொடு. நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு 7 லட்சம் கிடைக்கும், 8 லட்சம் கிடைக்கும், அதை வாங்கிக்கிட்டு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். நான் ஒரு வயசான காலத்தில் ஒரு வீடை கட்டி பொண்டாட்டி விட நாங்கள் நிம்மதியாக இருந்துட்டு சாவோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு கனவு இருந்ததில்ல. அந்த காசு எங்க? அது எந்த துறைக்கு போச்சு? எங்களுக்கு அகவிலைப்படி காசு கொடுக்க காசு இல்ல, ஆனா ஓட்டுக்கு 1000, 2000, 3000, 4000 கொடுக்க எங்க இருந்து வருது காசு? எங்க இருந்து வருது? 350 கோடி செலவு பண்ணி ஒவ்வொருத்தர் கட்சியின் தேர்தலை எதிர்கொள்றீங்களே. ஒரு இடைத்தேர்தல், அற்ப இடைத்தேர்தல், 3 ஆண்டு கால பதவி, அதுக்கு எங்க இருந்து வருது காசு? பதிலே கிடையாது. மிக 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 நியாயமான கோரிக்கைகளை வைத்து நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து போராடுகிறார்கள்.
எல்லாம் ஓய்வு பெற்றவர்கள். அவருக்கு ரொம்ப நியாயமான கோரிக்கை தான். 7 ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடக்குது. இன்னைக்கு நேற்று கிடையாது, 7 ஆண்டுகளா. அது வைக்கும்போது பேசணும், இப்போ பேசக்கூடாது. அதில் அவசரம் போயிட்டு மூணில் பணிக்கு சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதியப்படியே ஓய்வூதியம் கொடுக்கப்படணும். நீங்கள் மற்ற துறைகளுக்கெல்லாம் இந்த அகவிலைப்படி உயர்வை நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே வரீங்க. 2 ஆண்டுக்கு ஒரு தடவை கொடுக்குறீங்க, 2 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்குறீங்க. ஆனால் குறிப்பாக இந்த போக்குவரத்து தொழிலாளர்களை வஞ்சிப்பதற்கான காரணம் என்ன? இன்னும் அப்படி என்ன ஒரு புறந்தள்ளப்பட்ட துறையா? கடைசியாக அது எதை நோக்கி கொண்டு வர போகிறீங்க? நட்டத்தில் போகுதுன்னு தனியார் முதலாளிகளுக்கு தாரைவருக்கு தான் இந்த வேலையை கொண்டு போயிட்டுருக்கீங்க. யார் உங்களுக்கு எங்கள் பெண்கள்லாம் வீதியில் நின்று எங்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுங்கன்னாங்களே? யார் கேட்டது? என்ன கேட்குறாங்க, இலவசத்தை ஏன் சீமான் எதிர்க்கிறா? அவங்க தான் எதிர்க்கலையே, என் மக்கள் கேட்கலையே. யார் கொடுக்க சொன்னது? இவ்வளவு இழப்பீடு எப்படி வருது? தனியார் தடங்கள், தனியார் போக்குவரத்து எல்லாமே லாபகரமாக போகும்போது அரசு போக்குவரத்தில் இவ்வளவு இழப்பை எப்படி காட்டுகிறீர்கள்? ஒருத்தர்லாம் ஓட்டுநர் சீட் பெல்ட் போடணும்னு விதி, அதான் இடவாறு அணியணும். ஒருத்தன் கீழே படம் எடுத்துருக்காரு, அவருக்கு உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு நாற்காலி இல்லை, அவர் ஒரு முக்காலியில் உட்காந்து ஓட்டுறாரு. கீழே போடுறான், முதல்ல அவருக்கு சீட்டை கூட அப்புறம் பெல்ட் போடுவாருன்ட்டு. பேருந்துக்குள்ளே போகிறாங்க, அரசு பேருந்துக்குள்ளே நம்ம பெற்றோர்கள், நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் கொடையை பிடிச்சிட்டு போகிறாங்க. இதுதான் இன்றைய தரம். அது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு, குறிப்பாக முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் அதை செயல்படுத்தணும். பிறகு அவர்களுக்கான ஓய்வூதியத்தை, அந்த அகவிலைப்படி உயர்வை அரசு கருவூலத்தின் மூலமாக அவங்களுக்கு வழங்கணுன்றாங்க. பிறகு 2023 ஜனவரியில் பணி ஓய்வு பெற்றவர்கள், விருப்ப ஓய்வு பெற்றவர்கள், உயிரிழந்து விட்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் உரிய ஓய்வூதியத்தை கொடுப்பதோடு அந்த அகவிலைப்படியை கொடுக்கணும். அதோடு அங்கே உயிரிழந்த அந்த குடும்பத்தினர், அவர்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்கு நீங்கள் இந்த பணியை, அரசு பணியை உறுதி செய்யணுங்கிறது தான் கோரிக்கை. 10 கோரிக்கை இருக்குது. 10 கோரிக்கையும் முத்து கோரிக்கைகள் தான். இது தேவையில்லாத வெத்து கோரிக்கை ஒன்றும் இல்லை. சும்மா ஏதோ இது எழுதி வைக்கல, எல்லாமே நியாயமான கோரிக்கைகள் தான். அதில் இன்னும் ஒரு பொதுநலம் இருக்கு. நீ இதெல்லாம் காரணம் காட்டி தனியாருக்கு அரசு போக்குவரத்து தாரவேர்த்து கொடுத்துறாதேங்கிறது தான். அதை நோக்கித்தான் நகருது. அதுக்குன்னு திருப்பி நம்ம தான் போராடணும். அதனால் உண்மையை உங்களுக்கு சொல்லணும்னா, 58 வயசில் அரசு பணியில் இருக்கவங்க ஓய்வு பெறுறதுக்கு ஒரு முறை இருந்தது. அடுத்த தலைமுறை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பான், அவன் வந்துடுவான் அந்த வேலைக்கு. ஆனால் இப்போ 59 ஆச்சு, இப்போ 60 ஆச்சு. அது காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மேலே இருக்க அக்கறை இல்லை. அவங்க ஓய்வெற்று வீட்டுக்கு போனால் ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. இதுதான் உண்மையில் உண்மை. காசெல்லாம் எங்கே இருக்கு? அரசாங்கத்திடம் இல்லை, அரசாங்கத்தை நடத்துவோர் இடத்துல இருக்கு. பிரச்சனை என்னன்னு புரியுதில்ல? இதுதான். இதெல்லாம் சாதாரணமாக இவ்வளவு தூரம் நம்ம உறவுகளை பெரியவர்களை இப்படி கொண்டாந்து, ஒரு ஓய்வெற்றவர்களை கொண்டாந்து இப்படி வெயிலில் போட்டிருக்கிறது மாதிரி ஒரு கொடுஞ்செயல், ஒரு கருணையற்ற கொடுமை எதுவுமே கிடையாது. இரக்கமற்ற செயல் தான் சொல்லணும். இதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க முடியல அப்படின்னா அப்புறம் வேற என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? இது பெருங்கொடுமை. இந்த இதில் என்ன ஒரு பாராட்டுக்குரியது அப்படின்னா, சோர்ந்து ஓய்ந்து இருந்து விடாமல்
இந்த நிலையிலும் தங்கள் உரிமைக்காக ஒன்றிணைந்து போராடணுங்கிற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்குது இல்லையா, அது மிகுந்த பாராட்டுக்குரியது. இத்தனை பேர் போராடுகிற உங்களோடு நிற்கிறோம்னா அந்த உறுதித்தன்மைக்கு தான், அந்த உறுதித்தன்மை அது மிக முதன்மையானது. அரசு கவனத்தில் எடுத்தது செய்யணும். உச்சநீதிமன்ற தடையை திரும்ப பெற்று நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது, அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டம், இந்த பேரணியினுடைய முதன்மையான நோக்கம், குறிக்கோள். இப்போ என்னன்னா, கோரிக்கையை நிறைவேற்றுறது அப்புறம் இருக்கட்டும், மனு கொடுக்க கொஞ்சம் அனுமதிங்கன்னா அந்த அவ்வளோ தூரம் கூட நடந்து போக முடியாது. நீங்கள் எல்லாம் பூரா பேருந்தை போட்டு நூற்றுக்கணக்காக காவலர்கள் தூக்கி வண்டியில் ஏற்றி எங்கேயாக கொண்டு மண்டபத்தை பழைய தயிர் சோறு வாங்கி போட்டு, ஏன்னா எத்தனை போராட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம், எத்தனை போராட்டத்தை பார்த்துருக்கோம். உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக வேணுமாங்க, ஏன்னா எனக்கு மட்டும் பிரியாணி தர புரியலா, அது இருக்காது. அதை பாவம். என்ன ஒரு பெருமைக்குரியது, நம்மளோடு சேர்ந்து இந்த கொளுத்துகிற வெயிலையும் நம் காவல்துறை அதிகாரிகள் நம்மளுடைய சகோதரர்கள் நின்று போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அதுக்கு பாராட்டு தான். நாளைக்கு அவங்களுக்கும் சேர்த்து நம்ம தான் போகிறோன்னா அதுலேயும் நான் தான் வந்து கத்தணும். அவங்களுக்கு சேர்த்து நம்ம தான் போகிறோம். நமக்காக ஒரு சங்கம் இருக்குது, போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனம் அமைப்புனா அது இருக்குது. அவங்களுக்கு அதுவும் கிடையாது. நான் கூட சொல்லுவேன், நான் கருப்பு சட்டை போட்டாடியுமே, நீங்கள் காக்கி சட்டை போட்டாடியுமே. நான் அதை நினைக்கிறத பேச முடியும், உங்களுக்கு அந்த வாய்ப்பும் இல்லை. அதில் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் விட்டு வழக்கமான பல போராட்டங்களை நீர்க்க விட்டு அப்படியே அதை கடத்தி விடுறது அரசுக்கு வழக்கம். ஏன்னா அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு அது ரொம்ப வழக்கம். அது எப்படி சொல்லுதுன்னா, அதிகாரம் என்பதை எப்படி சொல்லுதுன்னு பாருங்க, அது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது. அதுக்கு கண்கள் இருக்குது, கண்ணீரே இல்லை. அதுக்கு காதுகள் அறவே கிடையாது, சுத்தமாக காது கிடையாது. அரசாங்கத்துக்கு காது கிடையாது, அதிகாரத்துக்கு காது கிடையாது. அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு. தங்கள் உரிமைக்காக நியாயமான கோரிக்கைகளை வைத்து மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடுவார்கள். ஆனால் அந்த நீல கால்களை வச்சு மிதித்து நசுக்கும், அதை அகன்ற வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதுதான் அதிகாரம்ங்கிறான். அப்படிப்பட்ட அதிகாரமாக தான் இந்த அதிகாரங்கள் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டு வருது. அதை கவனத்தில் எடுக்கணும். அண்ணா தொழிற்சங்கத்திலிருந்து அருமை தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, இங்கே தேமுதிகலேருந்து வந்திருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து நமது போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக, நமது உறவுகளுக்காக குரல் கொடுத்து இந்த உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அதில் நம்ம உறுதியாக நிற்போம். அவங்க போராடிட்டு கலைஞ்சு போயிட்டா கூட நமக்கு ஒரு வேலையும் இல்லை. இந்த போராட்டத்தை நம்ம தொடர்ச்சியாக முன்னெடுப்போம். இது கொடுக்குறியா இல்லையாப்பா அப்படின்னு கேட்போம். அவ்வளோதான். நம்ம வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது. இதை ஊடகவியலாளர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 10 கோரிக்கையும் தயவுசெய்து அதை கொண்டு போய் சேருங்க. மிக மிக நியாயமானது. பாருங்கள், திரும்பி நாங்கள் நிற்கிறதுக்காக ஒரு கூடாரம் போட்டிருக்காங்க. அவ்வளோ பேர் அந்த வெயிலில் காஞ்சி நிற்கிறதை பார்க்கும்போது மனசு அவ்வளோ வலிக்குது. அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக கூப்பிட்டு பேச்சுவார்த்தையின் மூலம் அவர்களுக்கு தீர்வு காணணும். 100 நாளில் செய்கிறேன்றீங்க, இப்போ 600 நாள் ஆயிடுச்சு. இன்னொரு 600 நாள் ஆக்கி ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் அடுத்த தடவை வரும்போது நம்ம பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. தயவு செய்து செய்யணும் என்ற அன்பான கோரிக்கையை வைக்கிறேன். இந்த போராட்டத்தில் உறுதியாக ஒற்றுமையாக பல்வேறு பகுதியிலிருந்து வந்து ஒன்றிணைந்து போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி.